நம்ம வந்து சொல்ல முடியாது என்றெல்லாம் சர்ப்ரைஸ். உங்களோட எம்ஆர் சர்ப்ரைஸ் மாதிரி இந்த ஷோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆன விஷயங்கள் கணக்கு இருக்குது. வார ஆக்கள் இந்த இடத்துக்கு வர்றது என்ன மாதிரி இருக்கணும்? இப்போ இங்க வந்து போக்குவரத்து சரியான இலகு என்ன சொன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெட்ரோ வந்து போத்துலாச்சப்பர் மெட்ரோ இருக்குது, மற்ற டிராம்பே இருக்குது, மற்றது A1 ஓட்டர் ரோட்டும் பெரிஃபெரிக்கும் அன்னைக்குதான் அணிஞ்சிருக்குது. மற்றது இங்க வந்து நீங்கள் உங்களுக்கான பார்க்கிங்கள் வந்து மண்டபத்திலேயும் இருக்கு. அதை நீங்கள் பணம் அவங்கள்ட்ட நுழைவுச்சிட்டு வாங்கினா தான் அந்த பார்க்கிங் வாங்கலாம். அவர்கிட்ட பார்க்கிங் விலை 25 இவையிட்ட வாங்கினேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க முன்னுக்குள்ள பார்க்கிங்கள்ல கணக்கு ஃப்ரீ பார்க்கிங் எல்லாம் இருக்கு இந்த ஏரியால, அங்க விட்டுட்டு வரலாம். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன சொல்ற, அனிருத்னாலே பெரிய ஒரு ராக் ஸ்டார், பெரிய ஒரு இசையமைப்பாளர், பாடகர், ஒரு சின்ன வயசுலயே ஒரு தலைமுறையை தொட்டிருக்கிறார், ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே தொட்டிருக்கிறார். முக்கியமா இன்னொரு கேள்வி வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. 2018ஆம் ஆண்டு வந்த அனிருத் வந்து திருப்பி 2022ஆம் ஆண்டு வந்தார். இப்ப 4 வருஷம் கடந்து திருப்பி வாரார். அதுவும் அனிருத் சொன்னாலே ஒரு ராக் ஸ்டார். இந்தியாவில் மட்டுமில்லை எல்லா நாடுகளிலும் பிரபலியமானவர், முக்கியமான இசையமைப்பாளர், நிறைய பாடல்களை இளம் வயசுலேயே பாடி பிரபலியமான இருக்கிறார். அவருடைய இசை நிகழ்ச்சி எப்படி இருக்கும், அதுக்குரிய ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்குது? இது பாத்தீங்கன்னா அனிருத் 15வது வருடம் அவர் இந்த இசை இந்த ஃபீல்டுக்கு வந்து 15வது வருஷம். அனிருத் வந்து ஒவ்வொரு முறையும் ஐரோப்பிய நாடுகள் வரும்போது ஒவ்வொரு வித்தியாசத்தை காட்டுவார். ரொக் அவர்கிட்ட ஷோ வந்து சரியான ரொக்கா இருக்கும் அது. அப்போ இது 15 வருஷம் கிட்டத்தட்ட. இந்த முறை அவர் வந்து வளமையாக 8 மணிக்கு ஆரம்பிக்கிற அவர்கிட்ட கச்சேரி இந்த முறை 7 மணிக்கு ஆரம்பிக்கும் போது, அவர்கிட்ட 15 வருஷ இசைப்பயணத்தில் உள்ள கணக்கு பன்னெண்டே பார்த்துக்கிட்டு இன்றைக்கு வந்து தமிழ்ல, ஹிந்தியில, ஒரு 6-7 மொழியில இசையமைக்கிற இன்று இந்தியாவிலேயே அதிக சம்பளம் பெறுற ஒரு ஆர்டிஸ்ட் அனிருத் தான் வந்து. அப்போ அவர் வந்து கணக்க ப்ரிப்பரேஷன் நான் எல்லாம் வந்து சொல்ல முடியாது என்றெல்லாம் சர்ப்ரைஸ். உங்களோட எம்ஆர் சர்ப்ரைஸ் மாதிரி இந்த ஷோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆன விஷயங்கள் கணக்கு இருக்குது. அதனால வந்து சில விஷயத்தை நீங்கள் இந்த ஷோவுக்குள்ள வந்துதான் நீங்க பார்த்துக்கொள்ளணும். வந்து நிகழ்ச்சி உங்களுக்கு வேற லெவலா இருக்கும். நாங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வைப் பண்ண போறோம். எங்களுடைய புலவர்ஸுக்கு இந்த நிறைய கேள்விக்கான பதிலுக்காகத்தான் இந்த வீடியோ. எனவே நீங்களும் இந்த இசை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும்னு சொன்னா குறிப்பிட்ட டிக்கெட்டுகள் மட்டுமே ஸ்பான்சர்ஸ்கிட்ட மட்டுமே காணப்படுது. அந்த டிக்கெட்டுகளை இந்த வீக்கெண்டுக்குள்ள வாங்கி இந்த இசை நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு வைப் பண்ணி ஃபன் பண்றதுக்கு தயாராகுங்க. நன்றி. சரியா? ஓகே.